கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவே உம்முடைய பாதபடியில் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் மத்தியில் எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களோடு நீங்கள் பேசணும், எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் வேணும், நான் அதுக்கு தான் உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறப்பா, என் கூட பேசுங்க, உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோட பேசுங்க, உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், என்னோட பேசி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, இவர்களுக்காக நீங்கள் சிலுவையில் மரித்ததை நினைத்தருளுங்கப்பா. இந்த பிள்ளைகள் அவளோடு உம்முடைய பாதபடியில் வந்திருக்கிறாங்க. எத்தனை பாரத்தை சுமந்து வந்திருக்கிறாங்க. வியாதி, வேதனை, கடன் பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள். எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா, என் வேதனை நீங்கிறாதா, என் துக்கம் மாறிராதா, நீ வேதனையோடு வந்து உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காக நீர் சிலுவிலை மறித்ததை நினைத்தருள், ரத்தம் சிந்தினதை இவங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்களுடைய அன்பை வல்லமை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய அற்புதங்களை செய்து அவங்களை மகிழ பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? இந்த ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு இந்த உலகத்தை பாருங்கள், பயமில்லாத மனிதர்களை காண்பது அரிதாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் அவளை வாட்டி வதைக்கிறது. சிலருக்குள்ளே இந்த வியாதி வந்துவிட்டதே, நான் மரித்து விடுவேனோ, இந்த வியாதி சுகமாகாதோ என்கிற பயம். சிலருக்குள்ள இந்த கடன் பிரச்சனை என்றைக்கு நீங்கும், கடன்காரங்க வந்துடுவாங்களோன்னு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிலருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு பிஸ்னஸ் அமையுமா, என் எதிர்காலம் இப்படி இருக்குமோ என்கிற பயம். சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயமோட வாட்டி வதைக்கிறது. சிலருக்குள்ளே மரண பயம், நான் மரித்து விடுவேனோ, திடீர்னு செத்து விடுவேனோ, அப்படின்னா என் குடும்பத்தின் நிலைமை என்ன, மரணத்தை குறித்த பயம். சிலருக்குள்ளே அசுத்த ஆவிகளை குறித்த பயம். யாரோ பில்லி சொல்லி வச்சுட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இதிலிருந்து எப்படி நான் விடுதலை பெறுவது என்கிற பயம். சிலருக்கு ஒரு காரணமே இருக்காது, பயம். ஏதோ ஒரு பயம் உடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கலாம். இதே மாதிரி இன்றைக்கு உங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் மகனே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீ பயப்படாத, நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயம், அந்த பயம் அதிகமாகும் போது ஒரு கலக்கம், உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கம், அப்படியே அதை நினச்சிட்டாலே ஒரு கலக்கம். அந்த மாதிரி ஒரு பயத்திலும் கலக்கத்திலும் நிம்மதியில்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் அந்த பயம் கலக்கத்தை விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் சிலர் எப்பொழுது தன்னை சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறதாக பார்த்து கொள்ளுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பது, உறவுகளோடு இருப்பது, அப்படியே பேசி சந்தோஷமாக இருப்பதை போல நடித்து கொள்ளுவது. இந்த தனிமையாக இருந்துட்டால் அந்த கலக்கம் உள்ளத்தில் வந்து விடுகிறாரு. அமைதியான சூழ்நிலையில் கலக்கம் வந்து விடுகிறாரு. அதுக்காக சிலர் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த காட்சிகளை பார்க்க அதை மறந்து விடுவதற்காய். ஆனால் எல்லாம் முடிந்து நாம் இரவில் நடு இரவானாலும் படுக்க
படுக்கைக்கு போகும்போது உள்ளத்தில் ஒரு கலக்கம், ஒரு பயம், அதனால் தூக்கமில்லாதபடி கலங்குகிற மக்கள் உண்டு. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்கள் பயத்தோடு வாழுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உன் இருதய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 4:18 நீங்கள் வாசிக்கும் போது பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வேதனையை கொண்டு வரும். அது அவனை வாதிக்கிறதா இருக்கிறது. அந்த பயம் அவனுடைய மனுஷனுடைய உள்ளத்தை வாதிக்கிறது. அந்த பயம் எப்பொழுதுமே வந்துவிட்டால் சாப்பிட மனம் இருக்காது, தூங்க முடியாது, வேலையில் கவனம் செலுத்த முடியாது. எக்ஸாமை குறைத்த பயம் வந்து விட்டால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. படிக்கிற பாடமெல்லாம் மறந்து போய்விடும். இனி என்ன நடக்க போகிறது என்ற பயம் வந்து விட்டால் எப்பொழுதும் ஒரு கலக்கமும் பயத்தோடு எதை வேணும் காரியத்தை செய்வது, எதில் கவனம் செலுத்த முடிவதில்லை, ஜெயம் எடுக்க முடிவதில்லை, எந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாதபடி எப்பொழுதும் ஒரு வேதனை. இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அன்று சொல்றார், என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே. இன்றைக்கு உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை, அந்த கலக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. அந்த பயமும் கலக்கமும் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகிட்டா ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் இருதய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. சரி, அதனால தான் நாம் பயப்படுவதை ஆண்டவர் விரும்பாததுனால தான் நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும், பயப்படாதே, பயப்படாதுங்க, கலங்காதருங்கள். அடிக்கடி ஆண்டவர் மக்களோடு பேசும்போது இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறதே வேதாகம் முழுவதிலும் நீங்கள் பார்க்க முடியும். சிலர் கலக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது உடனே அவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை பயப்படாதே, கலங்காதே என்பது தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நாம் பயத்தோடு வாழுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. பயமில்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் லூக்கா 2:10 நீங்கள் பைபிளில் வாசித்தால், இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தவுடன் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக கடவுள் மனிதனாய் இரட்சகராய் அவதரித்திருக்கிறார், அதனால் பயப்படாதுங்கள். உங்களுடைய பாவத்துக்கு ஒரு முடிவு, உங்களுடைய சாபத்துக்கு ஒரு முடிவு, உங்களுடைய மரண பயத்திற்கு ஒரு முடிவு, உங்களுடைய வேதனைகளுக்கெல்லாம் முடிவை உண்டாக்க கடவுள் மனிதனாய் அவதரித்திருக்கிறார் என்ற செய்தி உலகத்திற்கு சொல்லப்பட்டது. அவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து நிறைய பேரை குணமாக்கினார், அற்புதம் செய்தார். ஒரு நாள் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் வடிய ரத்தம் சென்று மரித்தார். அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இப்போ ஜனங்கள்லாம் கலங்கினாங்க, இயேசு இருந்தால் நமக்கு எவ்வளோ நன்மை செய்தார், அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள், இனி என்ன செய்வதென்று இயேசுவோடு கூட இந்த சீஷர்கள் கலங்கினார்கள். அவரை நேசித்த மக்கள் எல்லாம் கலங்கினாங்க. ஆனால் மார்க் 16:6 தேவதூதன் ஒருவன் இறங்கி வந்தான். அவன் வந்து சொன்னான், 3வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார், சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார், உலகத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார், அதனால் பயப்படாதிருங்கள். இதுதான் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அப்போ ஆண்டவர் நம்மோடு சொல்ல விரும்புகிற செய்தி, நீ பயப்படாத மகளை, பயப்படாத மகனை, பயப்படாதே என் பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்போ நம்ம பயப்படக்கூடாது என்று இவ்வளவு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கும் போது ஏன் நமக்கு பயம் வருகிறது? இந்த பயத்துக்கு என்ன காரணம்? அதிலிருந்து பூரணமான விடுதலை பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி, இந்த பயம் எப்படி நமக்குள்ளே வருகிறது, அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்று ஒரு மகிழ்ச்சியான தைரியமான வாழ்க்கை வாழுவது, அதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சரியா? எந்தெந்த காரியங்களுக்கு உங்களை கலங்க பண்ணுகிறதோ அதிலெல்லாம் இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். முதலாவது, இந்த உலகத்துக்குள்ளே பயம் எப்படி வந்தது என்பதை இந்த வேத புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பயம் மனிதனுக்குள்ளே, மனு குலத்துக்குள்ளே எப்படி வந்தது? முதல் பயம் எப்படி வந்தது? வேத புஸ்தகத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் 3 9-10 தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்து
ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். அவங்களுக்குள்ள தான் முதலாவது பயம் அந்த சம்பவம் இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வருகிறார். ஆதாமை எங்கிருக்கிறார் என்று கூப்பிடுகிறார். எங்கிருக்கிறாய், எங்கே போனீங்கன்னு கூப்பிடும்போது அதற்கு அவன் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். மனிதனுக்குள்ளே பயம் முதலாவது வந்தது இங்குதான். பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்பதாய் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் தியானிக்கும் போது காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். முதலாவது, இந்த அழகான உலகத்தை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார் தெரியுமா? மனிதர்களாகிய உங்களுக்காக, எனக்காக, நமக்காகத்தான் ஆண்டவர் இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தார். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும் போது தேவன் எவ்வளவு கவனத்தோடு மனிதன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழுவதற்காக இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. மலைகளை உண்டாக்குகிறார், நீரூற்றுகளை உண்டாக்குகிறார். ஆண்டவர் அழகான பெரிய ஏரிகளை உண்டாக்குகிறார், பழ விருட்சங்களை உண்டாக்குகிறார், கனி விருட்சங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். மூலிகைகளை கூட அவர் உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் ஆரோக்கியமாய் மகிழ்ச்சியாய் வாழுவதற்கு எல்லாவற்றையும் அழகாய் உண்டாக்கி அதன் பிறகு ஆண்டவர் கடைசியில் தான் மனிதனை உண்டாக்கினார். பறவைகள், மிருகங்கள் சகலத்தை சிருஷ்டித்து முடித்த பிறகு மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது தமது சாயலில் மனிதனை உண்டாக்கினாராம். நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன் நம்மை பிள்ளைகளாய் நேசித்தபடியினால் அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை கையில் ஏந்தின உடனே கேட்பாங்க, யார் சாயல் தெரியுது, யார் மாதிரி இருக்குது, பார்த்து சொல்லுங்கள், அம்மா மாதிரி இருக்கிறா, அப்பா மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த சாயல் அந்த குழந்தையுடைய முகத்தில் தெரியும். சில குழந்தைகள் சில மாதம் கழித்த பிறகு தான் அந்த சாயல் தெரியும். அதே மாதிரி நாம் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய சாயலிலே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்மை உண்டாக்கின தேவன். நமக்கு 2 கைகள், அவருக்கு 2 கைகள். நமக்கு 2 கண்கள், அவருக்கும் 2 கண்கள். நமக்கு ஒரு தலை, அவருக்கும் ஒரு தலை. நீங்கள் வேதத்தில் பார்த்தா தெரியும், அவருடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். சூரியன் உண்டாக கடவுதென்றார், சூரியன் உண்டாயிற்று. சந்திரன் உண்டாக கடவுதென்றார், சந்திரன் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது மனிதன் உண்டாக கடவுது அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பூமியின் மண்ணினாலே தேவன் தன்னுடைய கரத்தினால் மனிதனை உருவாக்கினார். என்னால் அவ்வளவு மனிதர்கள் மேல் ஆண்டவருக்கு அன்பு. அவனை உருவாக்கி அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்குள்ளே மாத்திரம்தான் ஆத்மாக்கள் உண்டு. எல்லா மிருகங்கள், பறவைகளுக்கு அதனுடைய சரீரமும் ஆவியும் மாத்திரம் உண்டு. அதை செத்து போச்சுன்னா ஆவி போயிடும், சரீரம் அழிஞ்சிரும். மனிதனுக்கு மாத்திரம்தான் ஆவி, ஆத்மா, சரீரம். அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா என்று ஒன்று, அது அழியாது. அந்த ஆத்மா தேவன் சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். அதுதான், இந்த ஆத்மா தான் தேவனை தேடுகிற வாஞ்சை உள்ள ஒரு காரியம். அந்த ஆத்மாவிலே தான் மனிதனுடைய இருதயம் தேவனை தேடுகிறது. அந்த ஜீவ ஆத்மா என்ற அழியாத அந்த ஆத்மாவை மனிதனுக்குள்ளே தேவன் உண்டாக்கி வைத்தார். ஏன் ஆண்டவர் மனிதனை இவ்வளவு அக்கறையோடு சிருஷ்டிக்க வேண்டும் என்றால், அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களோடு நடக்கணும், அவளோடு பேச வேண்டும் என்பதற்காக. நீங்கள் சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா தேவன் 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியில் மனிதனுக்கு அவசியமான எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தேவன் மனிதனை உண்டாக்கினாராம். அதில் தேவனுடைய அன்பை விளங்கி கொள்ள முடியும். நாங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக குவைத் தேசத்திற்கு நானும் என் மனைவியும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு போயிருந்தோம். நாகர்கோயிலை சார்ந்த பாக்கியராஜ் என்கிற அன்பு சகோதரர் அவர்கள் அவருடைய துணைவியார் எங்களை அன்போடு வரவேற்று அவங்களுடைய வீட்டில் தான் எங்களை தங்க வைத்திருந்தார்கள். அந்த கூட்டங்களை சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்தார்கள். நாங்கள் 2 பேரும் அவருடைய வீட்டுக்கு போன போது ஒரு அறை காண்பித்து, இங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்கன்னு சொன்னாங்க. அந்த அறைக்குள்ளே போனால் எனக்கு ஆச்சரியம்.
சகலவிதமான பொருட்களால் அது நிறைந்திருந்தது. பொதுவாக நான் ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நானே கொண்டு போவேன். பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சீப்பு, ஆயில் எல்லாமே நான் பெட்டிக்குள்ளே வைத்திருப்பேன். என்னுடைய டவல் முதற்கொண்டு எதுவுமே மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் கொண்டு செல்லுவேன். அப்படி தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அங்கே போனால் பேஸ்ட் எல்லாம் புதுசாக, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அங்கே சீப்பு, அங்கே பவுடர், விதவிதமாக எல்லாமே வாங்கி வைத்திருந்தாங்க. அது ஷேவிங் க்ரீம், ஷேவிங் பிளேடு, அது முதல்ல கையில் கட்டுறதுக்கு வாட்ச் முதற்கொண்டு லுங்கி எல்லாமே புதுசாக வாங்கி வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், எதுக்கு பிரதர் இவ்வளோ காரியம்னு சொல்லி. இல்லை, நீங்கள் ஒரு ஊழியக்காரர் வீட்டில் தங்குறீங்க, ஒரு குறைவு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்து நீங்கள் வரும்போது ஒரு தேவையும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு செய்து வைத்தோம் என்று. ஏன் தெரியுமா? அன்பு. அவங்க எங்கள் மேலே வைத்த அன்பு, அந்த அன்பை எங்களால் பார்க்க முடிந்தது. அதே மாதிரி தான் ஆண்டவர் பாருங்கள், மனிதனை உருவாக்குவதற்கு முன்பு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து விட்டார். பழமரங்கள், பூக்கள், அங்கே அந்த நீரூற்றுகள், அங்கே ஆறு ஓடுகிறது, எல்லா வசதியிலும் உண்டாக்கி வைத்து விட்டார். மனிதனுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, அவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று. அப்படித்தான் தேவன் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்து வைத்தார். ஏன்னா மனிதர்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில், குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் அவளோடு கூட உலாவும்படி நடந்து வருவார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்திருந்தார். ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் அவளோடு பேசுவார். கற்பனை பண்ணி பாருங்கள், தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசுவார். வாங்க என் பிள்ளைகளே, வாங்க நம்ம ஒரு வாக் போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்குதா? நீங்கள் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்குதா? ஆண்டவர் பேசுகிறார். அவங்க ஆண்டவரோடு பேசுகிறாங்க. ஒரு தகப்பனும் பிள்ளைகளைப் போல அதற்குத்தான் மனிதனை உண்டாக்கினார். நம்மை அடிமைகளாய் உண்டாக்கவில்லை. நம்மை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி நம்ம அவருக்கு ஒரு அடிமை போல வைத்துக்கொள்ள அவர் உண்டாக்கவில்லை. பிள்ளைகளாக அவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் நம்மோடு நடக்கவும் பேசவும் விரும்புகிறார். அதற்குத்தான் மனிதனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏனோக் என்ற மனிதன் தேவனோடு நடந்தான். ஏனோக் வாக்ட் வித் காட், தேவனோடு பேசினான், பழகினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, நோவா என்ற மனிதர் தேவனோடு நடந்தார், தேவனோடு பழகினார், பேசினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 18:33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் என்ற மனிதனோடு சிநேகிதனை போல பேசினார், தேவன் இறங்கி வந்து அவனோடு நேரடியாய் பேசினார். யாத்திராகமம் 33:11 வேதத்தில் வாசித்தால், மோசே என்ற ஒரு மனிதனோடு சிநேகிதனை போல நேரடியாய் ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய விருப்பம் அதுதான். என் பிள்ளைகளோடு நான் பேசணும், அவங்களோட பழகணும். நான் தகப்பன், என் பிள்ளைகள் உங்களை ஆண்டவர் ஏன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரரும் குமாரத்திகளும். அவர் நமக்கு தகப்பன், அவரோடு நெருங்கி வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த நாளை யோசித்து பாருங்க, மனிதனுக்கு எதை குறித்த பயமும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு அந்த நாளிலே மிருகங்களை குறித்த பயம் இல்லை, நாளை தினத்தை குறித்த பயம் இல்லை, தேவைகளை குறித்த பயம் இல்லை, அசுத்த ஆவிகளை குறித்த பயம் இல்லை, பொல்லாத மனிதர்களை குறித்த பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயம் இல்லை. எதை குறித்துமே பயம் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அதற்குத்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். இப்போ ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதில் இவ்வளவு தீமைகள், வேதனைகள், பயங்கள், கலக்கங்கள், வியாதிகள், நெருக்கங்கள்லாம் காணப்படுகிறது? அதுதான் இங்கே வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தேவனோட அவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவருக்கு விரோதியாயிருக்கிற ஒருவன் உண்டு. தேவதூதனாய் இருந்த பிசாசாய் மாறிப்போன சாத்தான். அவன் ஒரு பொல்லாதவன், அவன் ஆவியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். தேவனும் மனிதர்களும் மகிழ்ந்திருக்கிற ஐக்கியத்தை பார்த்தான். அவனுடைய உள்ளம் பொறாமை கொண்டது, எரிச்சல் கொண்டது. இந்த மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும், தேவனை துக்கப்படுத்த வேண்டுமானால் மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும் என்று எழும்பி அவன் வஞ்சகமாய் வந்து ஏவாளை வஞ்சித்து கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை செய்ய வைத்தான்.
ஆண்டவர் இந்த பழத்தை மாத்திர சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மனிதர்களுக்கு சுயாதீனம் கொடுத்தார். ஆண்டவர் மனிதர்களை அடிமையாய் வைக்கவில்லை. நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், நீங்கள் சுயாதீனமாக இருக்கலாம், முழு இருதயத்தோடு தகப்பனை போல அவரை நேசிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பயமுறுத்தி அடிமைகளாய் வைத்து மக்களை நடத்துவதல்ல தேவனுடைய விருப்பம். அதனால் இதை மாத்திர சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அந்த பழத்தில் ஒன்றுமில்லை, கீழ்ப்படியாமை போனதுனால, தேவனுடைய சொல்லுக்கு, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. எப்போ பாவம் மனிதனுக்குள்ளே வந்ததோ பயம் வந்தது. பாவம் தான் இந்த உலகத்துக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. ஒரு மனிதனுக்குள்ளே முதலாவது பயத்தை கொண்டு வருகிற காரியம் பாவம். ஆகவே தான் சாத்தான் மனிதனை பாவம் செய்ய வைத்து பயத்துக்குள் ஆக்கி தேவனை விட்டு அவன் பிரித்து விடுகிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்பொழுது வருவார், நம்மோடு பேசுவார் என்று ஆவலோடு காத்திருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். இன்னைக்கு பாவம் செய்த உடனே பயம் உள்ளத்தில் விட்டது. ஐயோ, நம்ம கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப ஆண்டவர் வந்தால் எப்படி அவரை சந்திக்க முடியும்? பயந்து ஒளிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்துவிடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் ஒரு ஊழியக்காரரும் 2 பேரும் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம். அந்த நாட்களில் ஜெபம் பண்ணுவதற்கு எங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்காக தனித்து ஜெபிக்கிறது உண்டு. இரவில் நற்செய்தி கூட்டம். ஒரு நாள் ஒரு தாயார் வந்தாங்க. தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. ஐயா, என் கணவருக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், இந்த கடன் பிரச்சனை, பல காரியங்களை ஜெபக்குறைப்பாக சொன்னார்கள். சரி, ஜெபிக்கலாம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று முழங்கால் படியிட சொன்னபோது பயபக்தியாய் முழங்கால் படியிட்டார்கள். அவங்களுக்காக ஜெபிக்க கரத்தை நீட்டினவுடன் ஆண்டவர் தெளிவாய் பேசினார் ஒரு காரியம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இவளை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது. ஐ கேனாட் பிளஸ் ஹர். நான் இவளை ஆசீர்வதிக்க முடியாது என்று ஆண்டவர் பேசினார். உள்ளத்தில் ஒரு கலக்கம். ஏன் ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பயபக்தியாக இந்த முழங்காலில் நிற்கிறாங்க, ஏன் இவங்களை ஆசீர்வதிக்க கூடாது? நீங்கள் அன்பான ஒரு ஆண்டவர் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இவள் இப்படி ஒரு பாவத்தை செய்தவள். அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவளுடைய ஆத்மா கரைப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு இதுவரை அவள் மனம் திரும்பவில்லை. பக்தியாக இருக்கிறா, ஆலயத்துக்கெல்லாம் வருகிறா, காணிக்கையெல்லாம் கொடுக்கிறாள். தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பவில்லை. அந்த பாவம் அவளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னவுடன் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, அம்மா நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, இந்த காரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது, ஏசு அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பாவத்தை நீங்கள் செய்தது உண்டான்னு கேட்ட உடனே அவருடைய முக ரூபம் மாறிவிட்டது. பயம் அப்படியே கலங்கி கண்ணிலேருந்து கண்ணீர் வடிகிறது, கைகள் அப்படியே ஷேக் ஆகுது, நடுங்குகிறது, அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் தான் செய்த பாவம் என் கணவருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஐயோ, இந்த பாவத்தை செய்துட்ட உண்மைதான், இப்போ 10 வருடம் கடந்து விட்டது, இனிமேல் ஆண்டவர் அதெல்லாம் நினைக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன் என்பதாய் சொன்னார்கள். வேத வசனம் சொல்லுகிறார், ஒரு மனிதனை அவனுடைய பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் செய்த பாவம் தான் வாலிபத்தின் பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாலிப தம்பி, வாலிப மகளை விளையாட்டா நினைக்காதங்க. பாவம் பயங்கரமானது. தேவனை விட்டு அது உங்களை பிரித்து விடும். தேவனை விட்டு உங்களை பிரித்து உங்களுக்குள்ள பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து விடும். அந்த பாவம் தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லி தெளிவாய் சொல்லுகிறாரு. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசுவிடத்தில் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால்தான் அந்த பாவங்கள் மறக்கப்பட்டு போகும். இல்லாவிட்டால் அதுவரை அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாவம் தொடர்ந்து வரும். நீங்கள் நினைக்கலாம், வாலிப வயசில் செய்கிறாங்க, இப்போ அப்படி இல்லை, இப்போ பக்தியாக மாறிட்டேன். ஆனால் அந்த பாவம் தொடர்ந்து வரும். அது பாவம் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் வருவான். அந்த தாயார் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள்.
நாங்கள் சொன்ன நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சு ஆண்டவர் மன்னித்து விடுவார். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, இது பாவம், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்போ மன்னித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் பாவத்தை ஒரு பக்கம் மூடி 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 வைத்து கொண்டு இன்றைக்கி நான் ரொம்ப பக்தியாக இருக்கேன், ரொம்ப ஆண்டவருக்கு காணிக்கலாம் கொடுக்குற, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணுமானா அந்த பாவம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை தடை செய்து விடும். அந்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மரணத்திற்கு பிறகும் அந்த பாவம் தொடருகிறதுனால தான் அந்த பாவம் ஒரு ஆத்மாவை நரகத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். உயிரோடு இருக்கும் போதே பாவத்திலிருந்து விடுதலையை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது பாருங்க. ஆனால் அவங்க அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் மன்னிப்பை தருகிறார். அப்போ மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் பயத்துக்குள்ளாகி தேவனோட ஐக்கியத்தை இழந்து விட்டான். ஆண்டவருடைய உள்ளம் பாரப்பட்ட இந்த மனிதனை என் கூட என் பிள்ளைகளை போல வைத்திருக்க தானே நான் உண்டாக்கினேன், மறுபடியும் நான் அவங்களோட ஐக்கியப்படணும், மறுபடியும் அவங்க என்னோட ஐக்கியப்படணும் என்பதற்காக கடவுள் மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை மனிதனுக்காக உண்டாக்கினார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனிதன் வந்து பாவ மன்னிப்பை பெற்று அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு நெருக்கமான அனுபவம். தேவனோடு நெருங்கி வாழலாம். அவர் நம்மோடு பேச பழக நம்மோடு கூட அனுதினமும் வாழுகிற ஒரு ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் காணிக்கை போட்டு ஜெபித்துட்டு வருவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது கட்டாயம் போகணும், ஆராதிக்கணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு வாழுவது, இயேசுவோடு நடப்பது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு வாலிப மகள் அவருடைய எக்ஸாமில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் மார்க் வாங்கி விட்டாள் +2. அந்த மகள் சாட்சி சொல்ல வந்தபோது கேட்டேன், எப்படிமா நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கினேன்னு சொல்லி. அப்போ சொன்னால், அங்கிள் நானும் இயேசுவும் சேர்ந்து படித்தோம், சேர்ந்து எக்ஸாம் எழுதினோம் என்று. ஒரு டீனேஜ் கேர்ள் சொன்னாள், எப்படி இயேசுவை நீயும் என்று கேட்டேன். நான் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவினது. அதோடு நிற்கலை. நாங்கள் படிக்கும் போது நான் இயேசுகிட்ட சொல்லுவேன், நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு தகப்பன், எனக்கு சிநேகிதன், எல்லாமே நீங்கள் தான். என் கூட வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கம்பேன். நான் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து படிப்பேன். இயேசு என் கூட இருக்கிறது என்னால் உணர முடியும். என் பக்கத்தில் அவர் இருப்பதை உணர முடியும். அவர் எனக்கு சொல்லித் தருவதை உணர முடியும். நானும் இயேசுவை சேர்ந்து வாழுகிறோம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு என்னோடு கலந்திருக்கிறார். ஸ்கூலுக்கு போகும்போது இயேசு என்னோடு வருவார். கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இயேசு என்னோடு இருப்பார். இயேசு என் கூடவே இருப்பதை என்னால் உணர முடியும். நான் எப்பவும் அவரோட இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன். எக்ஸாம் எழுதும்போது என் கூடவே வருவார். எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார். இயேசுவும் நானும் சேர்ந்து வாழுகிறோம். அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். இதைத்தான் வேதம் பேசுகிறது. அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அந்த அனுபவத்தை தேவன் தந்திருந்தார். அதை இழந்து போன அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கத்தான் இயேசு வந்து ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு பாவத்தில் இந்த விடுதலையும் இந்த அனுபவத்தை தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறதை உணர முடியும். பயம் போய்விடும். அந்த பயம் உங்களை விட்டு விலகி எப்பவும் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை காண முடியும். அப்போ பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். 2வது, பயத்திற்கு இன்னொரு காரணம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். வேத புஸ்தகத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது நடந்த சம்பவம். ஒரு நாள் இயேசு தன் சீஷர்களை கலிலேயா கடல் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். அவர் தனித்து பிதாவோடு பேசி கொண்டிருந்தார். கடலில் நடுக்கடலிலே படகு தத்தளித்தது. பெரும் காற்று, சுழல் காற்று வீசினது. அலைகள் கொந்தளித்தது. நடுஇரவு நேரம் தத்தளிக்கிறாங்க. இயேசு பார்த்தா தன் சீஷர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று உதவி செய்ய கடலின் மீது நடந்து பக்கத்தில் வந்தார். அது இயேசு என்பதை அறிந்து கொண்ட உடன் பேதுரு என்கிற சீசன் சொன்னான், நீரேயானால் நானும் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டால் பாதுகாப்பாக இருப்பேன். இந்த படகு ஆபத்தாக இருக்குது, இது எப்போ கவிழ்ந்துருமோ தெரியாது, பெரும் காற்று, அலை கொந்தளிக்குது. உங்கள் பக்கத்தில் வந்துட்டால் நான் சேஃபாக இருக்க முடியும். அதனால் நான் பக்கத்தில் வர உதவி செய்யுங்க. சரி வா பேதுருன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் கடல் மேலே நடந்து போகிறார். இந்த வெட்டாந்தரையில் நடப்பது போல கடலில் அப்படியே அடியெடுத்து வைக்கிறார். ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தையின்படி அந்த அற்புதம் நடக்கிறது. கொஞ்சம் தூரம் போன உடனே இப்போ இயேசு முன்னால் படகு இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார்.
படகு அப்படியே தத்தளிக்கிறது, பெரும் காற்று வீசுகிறது, கவிழ்ந்து விடுகிற சூழ்நிலை. ஐயோ, நான் கடல் மேலே நிற்கிறேன், ஆபத்தான நிலைமையில் இருக்கிறேனே அப்படின்னு சூழ்நிலை பார்த்து பயந்தா அமிழ்ந்து போனார். இப்போ வசனம் சொல்லிருப்பாருங்க, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பேதுரு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அப்போ அந்த பயம் அவருக்குள்ள வர காரணம் என்ன? பயத்தினால தான் அமிழ்ந்து போனார். அந்த பயம் ஏன் வந்தது? இயேசு சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகம், அவிசுவாசம், அது நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். அப்போ விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும். ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய வல்லமையின் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய அன்பின் மேலே வைக்கிற விசுவாசம் உங்களை தைரியப்படுத்தும். சூழ்நிலைகளை பார்த்தா அங்கே பெரும் காற்று வீசுகிறது, அலை கொந்தளிக்கிறது, அமிழ்ந்து விடுவோமோ என்கிற அந்த சந்தேகம் வந்தபோது பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. இன்றைக்கி ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? சூழ்நிலை இல்லை, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்குறீங்க. இப்போ எல்லாம் கொள்ள நோய் ஆகிப்போச்சு, இன்னும் ஊரடங்குன்றாங்க. வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பிள்ளைகள் படிக்க முடியுமா முடியாதா, பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாது, எல்லாத்தையும் மூடுங்கன்றாங்க. என்ன நிலைமை? சூழ்நிலை குறித்த பயம். அது இல்லாமல் இன்னொரு ஆளை வருதுன்றாங்க, அடுத்த ஆளை வருன்றாங்க. எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழப்போகிறோம்? சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம். ஆனால் இயேசுவின் மேலே உங்கள் கண்ணை வைத்து அவர் விசுவாசித்து கொண்டு இருந்தால் பயமே இருக்காது. அப்போ சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்து உங்களை அமிழ்ந்து போக பண்ணுகிறது. ஒரு சமயம் ஒரு தகப்பனார் அவருடைய வாலிப மகன், காலேஜில் படிக்கிற வாலிப மகனோடு என்னை பார்க்க வந்திருந்தார். ஐயா வாங்க உட்காருங்க, என்ன காரியம்னு கேட்டேன். அவர் ஒரு சிறு பிள்ளை போல குலுங்கி அழுதார். அப்படியே அழுகிறார். அவருடைய வாலிப பையன் காலேஜில் படிக்கிறப்ப தகப்பனை பார்த்து அப்படியே அதிர்ந்து நிற்கிறான். அவர் சொன்னார், ஐயா எனக்கு மனைவி இல்லை, என்னுடைய தம்பி, என்னுடைய வாலிப மகன், என்னுடைய வாலிப மகள் காலேஜில் படிக்கிறாங்க. நான் தான் தாயின் தகப்பனுமா இருந்து பார்த்து கொள்ளுகிறேன். இப்போ எனக்கு ஒரு வியாதி, டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறாங்க இந்த வியாதி சுகமாக்க முடியாது, சாகும் வரைக்கும் நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டு தான் ஆகணும், அதனால் என்ன ஆகுமோ தெரியாது, நீங்கள் அது மாதிரி அப்படின்னு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கொடிய வியாதின்னு அவருக்குள்ளே ஒரு மரணம் வந்துவிடுமோ என்கிற பயம், அந்த நோயினால் அப்படியே அழுகிறார். பயம். நான் சொன்னேன், ஐயா பயப்படாதங்க, டாக்டர்ஸ் உங்களுடைய சரீர கண்டிஷனை செக் பண்ணி சொல்லுவாங்க, அது அவங்களுடைய வேலை. அப்போ அவங்களால முடிந்த அளவுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் டாக்டர்ஸால் முடியாத ஒரு கட்டம் வரும். அவங்களே சொல்லுவாங்களே, எங்களால் முடிந்த எல்லாம் செஞ்சிட்டோம், இனி உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும், நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அதே மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை. நான் சொன்ன டாக்டர்ஸ் தானே சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னாரா மகனே உன்னை என்னால் காப்பாற்ற முடியாதுப்பா, இந்த வியாதி சுகமாக்க முடியாதுன்னு சொன்னாரா? இல்லை, நீங்கள் பயப்படாதங்க, மனிதனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். அப்போ ஒரு சூழ்நிலை பார்த்து அந்த வியாதியின் கொடூரத்தை கேள்விப்பட்டு மரண பயம் வந்து விட்டார். அப்போ நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நாம் இயேசுகிட்ட ஜெபிக்கலாம், அற்புதம் செய்வார் என்று வெகு நேரம் பேசி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில மாதம் கழிந்தது. அவர் என்னை பார்க்க இன்னொரு நண்பரை அழைத்து கொண்டு வந்தார். வந்தவர் பார் ரொம்ப சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக வந்து, ஐயா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னார், ஐயா ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஐயா, என்ன விஷயம்னு கேட்டேன். டாக்டர்ஸ் நீங்கள் மாத்திரையே சாப்பிட வேண்டாம், எல்லாம் சரியாயிட்டு, எப்படி நீங்கள் சுகமானீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நல்ல சுகமாயிட்ட நீ மகிழ்ச்சியாக சொன்ன. பாருங்கள், அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டார். இயேசு அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். அவருடைய பயத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். அவர் இன்னொரு எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இது என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு வியாதி, அதனால் நான் ஜெபம் பண்ண அவங்கள்ட்ட கூட்டி கொண்டு வந்தேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி பாருங்கள், ஒரு சாதாரண வயிற்று வலின்னா சரி வயிற்று வலி தானே சரியாயிரும், ஜெபிக்கும் போது கூட விசுவாசமாக ஜெபிப்போம் சரியாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் வயிற்று வலி மாறலை, டாக்டர் செக் பண்ணிவிட்டு கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்கன்னு வைங்க, அவ்வளோதான் போச்சு. நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஓடி மறைஞ்சிரும். கேன்சரா? உடனே ஒரு பயம் உள்ளத்தில் வந்துடுது. அப்படியே கேன்சர்ன்னு சொல்கிறாங்களே, அதாவது 4th ஸ்டேஜ்ன்னு வேறு சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒரு பயம் உண்டாயிரும். சூழ்நிலைகள் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறார்.
ஆனால் இயேசுக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 2 பேர், ஒரு சாதாரண வயிற்று வலியோடு ஒருத்தர், கேன்சர் வியாதியோடு ஒருத்தர் இயேசுக்கிட்ட வர்றாங்க. உனக்கு என்ன செய்யுது? வயிற்று வலி. சரி, நான் சுகமாகிறப்போ உன்னுடைய விசுவாச ரட்சித்து சுகமாயிற்று. கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொல்கிறான். கேன்சரா? அதுவும் 4th ஸ்டேஜா? ரொம்ப சீரியஸாக இருக்குது. அது சுகமாகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படி சொல்லுவாரா இயேசு? யோசித்து பாருங்க. சின்ன வயிற்று வலியாக இருந்தாலும் கேன்சர் வியாதியாக இருந்தாலும் அப்படின்ற சொடக்கு போடுற நேரத்தில் ஆண்டவர் மாற்றிவிட முடியும். அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு முன்பாக சின்ன வியாதி பெரிய வியாதி வித்தியாசம் கிடையாது. எந்த வியாதியின் நொடி பொழுதிலே அவர் குணமாக்க முடியும். பயப்படாதங்க. நான் மரணப்படுக்கையில் இருந்தேன். ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதய கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டது. இனி உங்களுடைய மகன் பிழைக்க வழியில் என்று மருத்துவர்கள் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டில் வைத்து கவனித்து கொள்ளுங்கள் என்று. மரணப்படுக்கை, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் வீங்கி இருக்கிறது, கால் நடக்க முடியாது, இனி லைஃப் முடிந்தது என்கிற சூழ்நிலை. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது. அப்போதான் இயேசு என்னை சந்திக்க வந்தா. இந்த வியாதி சுகமாக ரொம்ப நாள் ஆகும், இது கொடிய வியாதியாக இருக்குது, டாக்டர்ஸே முடியாதுன்னுட்டாங்க அப்படின்னு இயேசு சொன்னாரா? நொடி பொழுதில் எனக்காக ஒரு சகோதரன் ஜெபிக்கும் போது இயேசு தொட்டார். தொட்ட உடனே வீங்கிருந்த இருதய நார்மலாய் மாறிவிட்டது. செயலற்று கிடந்த கால் உடனே செயல்பட்டு எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டேன். ஒரே ஒரு தொடுதல், just one touch of Jesus Christ can change the whole thing. ஒரே ஒரு தொடுதல் உடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிடும். என் வாழ்க்கையை மாற்றின. மரண படுக்கை மாறினது. இல்லாவிட்டால் 50 வருஷத்துக்கு முன்னாலே நான் மரித்து இன்றைக்கு கல்லறை தான் உலகத்தில் இருந்திருக்கும். இயேசுடைய ஒரு தொடுதல் என் மரண படுக்கை மாற்றினது. அதே இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை தொட்டு குணமாக்கின இயேசு தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். ஒரே ஒரு தொடுதல். அந்த சகோதரி சொன்னாங்க பாருங்க, 5 வருஷம் ஆஸ்துமா வியாதி, மூச்சு விட முடியல, கஷ்டம். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எப்படி தான் மருந்து மாத்திரையில் தான் வாழ்ந்தாக வேண்டும். அவங்க கை வைத்து ஜெபிக்கும் ஒரு 3வது ஒரு கரம் தொட்டது. அது யாருடைய கரம்? இயேசுடைய கரம். 2 கைக்கு மேலே இன்னொரு கரம் தொடுவதை நான் உணர்ந்தேன். அடுத்த நிமிஷம் நோய் மறைந்தது. அதுதான் அற்புதம். அந்த டிசீஸ் டிஸப்பியர்ட், அந்த வியாதி மறைந்தது, பூரண சுகம். அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இன்றைக்கு உங்களுக்கு செய்வா. சூழ்நிலையை பார்க்காதங்க. எத்தனை பெரிய வியாதியானாலும், எத்தனை வருட வியாதியானாலும் அவரால் குணமாக்க முடியும். ஒரு சகோதரி சமீபத்தில் தூத்துக்குடியிலிருந்து சமுத்திர கனி என்கிற சகோதரி அவருடைய அனுபவத்தை சொல்லியிருந்தாங்க. 17 வருஷமாய் அவருடைய மார்பிலே ஒரு கட்டி பந்த அளவுக்கு இருந்தது. கை வச்சு அங்கே உருளும் அங்கே உருளும். அவங்களுக்கு என்ன பயம்? டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண பயம். கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ அந்த வார்த்தை கேட்டாலே சிலருக்குள்ளே மரண பயம். அதனால டாக்டர்கிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 17 வருஷம் அந்த கட்டியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம், ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி டிவியில் ஆண்டவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது கை வைத்து ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, 17 வருஷமாக என் உடம்பில் இந்த கட்டி இருக்குது, பந்து போல் உருளுது, இவ்வளோ சைஸில் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, டாக்டர்கிட்ட காமிக்க கூட பயம், நீங்கள் எடுத்து போட்டுருங்க, நீங்கள் அது மறைய பண்ணிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு கையை எடுத்துட்டு பார்த்தா கட்டியை காணவில்லை. டிஸப்பியர்ட், மறைந்து விட்ட. இன்றைக்கு அவங்க இருக்கிறாங்க தூத்துக்குடியில். இயேசு அற்புதமாய் மறைய பண்ணிவிட்டார். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அற்புதங்களை கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். அந்த இயேசு, அற்புதங்களின் இயேசு தான் உங்களை தேடி உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஐ எம் ரெடி டு டச் யூ அண்ட் ஹீல் யூ. நான் உன்னை தொட்டு குணமாக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தான் நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தான் உன்னை தொட்டு குணமாக்க முடியும். இஃப் யூ பிலீவ் யூ கேன் see the miracle today. You can receive your miracle healing today. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு உன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாதிக்கப்பட்ட இருதயம் புது இருதயமாய் மாறிட்டு, பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் புது சிறுநீரகமாய் மாறிவிட்டது. எத்தனை அற்புதங்களை என் ஊழிய பாதையில் பார்த்திருக்கிறேன். அந்த சின்ன மகள் சொன்னதை பாருங்கள். பாதிக்கப்பட்ட இருதயம் புது இருதயமாய் மாறிட்டு, பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் புது சிறுநீரகமாய் மாறிவிட்டது. எத்தனை அற்புதங்களை என் ஊழிய பாதையில் பார்த்திருக்கிறேன். அந்த சின்ன மகள் சொன்னதை பாருங்க. கண்கள் பாதிக்கப்பட்டு லைஃப் லாங் அந்த கண்ணாடி தான். அவருடைய விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம்
நொடி பொழுதிலே புது கண்ணாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை, அவருடைய அற்புதம் மாறி போகவில்லை. இன்றைக்கு உங்களை தொடப்போகிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விசுவாசித்து இயேசுவை என்னையும் தொடும், நான் உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதம் நடந்து விடும். கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுடைய தேவைகளை காட்டிலும் அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது தெரியுமா? அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது. வியாபாரிகளுக்கு ஒவ்வொரு மார்ச் மாதமும் இங்கே நாங்கள் ஜெபம் நடத்துவது உண்டு. 25,000 30,000 வியாபாரிகள் கூடி வருவாங்க. இந்தியா முழுவதும் இருந்து, சில வெளிநாடுகளிலும் இருந்து. ஒரு சமயம் சில ஆண்டுகளுக்கு முன்பாய் டெல்லியிலிருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவர் செய்த பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டு கோடிகள் நஷ்டம், கிட்டத்தட்ட 2 கோடி கடன் பிரச்சனைக்குள்ளாகி பேங்க் பேலன்ஸ் நெல், 2 கோடி கடன். விற்றா கூட கடனை, வீடு இருக்கிறது விற்றா கூட கடனை அடைக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய அவமான நிந்தை என்று கலங்கினார். இவ்வளோ பெரிய தொகை கடனாகிவிட்டது. பிஸ்னஸில் ஏற்பட்ட ஒரு நஷ்டம், இழப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. எப்படி வாழப்போகிறோம் என்ற ஒரு பயம், கலக்கம். இயேசுவை விசுவாசித்து ஜெபித்தார். உம்மால் முடியும், நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், எனக்கு கோடிகள் பெரிதாக இருக்கலாம், உமக்கு அது சாதாரண காரியம். விசுவாசித்து ஜெபித்து விட்டு போனார். அடுத்த முறை சந்திக்கும் போது சொன்னார், பிரதர், நான் 2 கோடிக்கு மேலே கடன், என்ன செய்ய போகிறேன்னு தவித்தேன், பயந்தேன். ஆனால் இயேசு மேல் விசுவாசம் வைத்து ஜெபிச்சுட்டு போனேன். ஒரே ஒரு பிஸ்னஸ், ஜஸ்ட் ஒன் பிஸ்னஸ் காட் கேவ் மீ. ஒரே ஒரு பிஸ்னஸுக்கு தேவன் எனக்கு வழி திறந்தார். 2 கோடி கடனையும் அடைக்க உதவி செய்தார். அந்த அளவிற்கு தேவன் ஒரே ஒரு காரியத்தில் அற்புதம் செய்து மாற்றிவிட்டார். அவரால் முடியும். உங்களுடைய தேவைகள், கடன் பிரச்சனை காட்டிலும் அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது. உங்களுடைய வியாதியை காட்டிலும் அவருடைய வல்லமை பெரிது. உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா போராட்டங்களை காட்டிலும் அவருடைய அதிகாரம் பெரிது. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். அப்படின்ற நேரத்துக்குள்ள சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. இயேசுவை விசுவாசித்தால் அற்புதம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் விசுவாசித்த அற்புதம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. நீங்கள் விசுவாசித்து இயேசுவே நாம் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 3வது கடைசியாக, இந்த பயம் மனிதனுக்குள்ளே வருவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வேதத்தில் வாசிக்கும் போது, ஒரு அசுத்த ஆவி, ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் பயத்தை கொண்டு வந்து கலங்க பண்ணும். பயம், மரண பயம், காரணமில்லாத பயம், ராத்திரி தூங்க முடியல பயம், விதவிதமாய் பிசாசு பயத்தை உண்டாக்க பல காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள் என்று இருக்கிறது. பொறாமை கொண்ட மனிதர்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. எந்த மனிதர்கள் பொறாமைனால் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் ஏதாவது மந்திரவாதம் செய்வது, பில்லி சூனை செய்வது, பயப்படுத்துவது, பயப்படுத்துகிற ஆவிகள் நம்மை சுற்றிலும் கிரியை செய்கிறது. அதுதான் நிறைய பேருக்குள்ள மரண பயத்தை கொண்டு வருகிறது. தூங்க முடியாது, தூங்க முடியாதபடி பயம் எப்பொழுதும் கொண்டு வருகிறது. விதோதமாக அது பயப்படுத்துகிற ஆவிகள் கிரியை செய்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி கிரியை செய்யலாம். கனடா தேசத்துக்கு, டொரண்டோ பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆவியான ஒரு காரியத்தை தெளிவாய் எனக்கு காண்பித்தான். ஒரு சகோதரி, அவனுடைய 2 கண்களுக்கு முன்பாக சர்ப்பம், பாம்பு படமெடுத்து நிற்பதை போல தெரிகிறது. கண்ணை மூடினாலும் தெரியுது, திறந்தாலும் தெரியுது. எப்படி வாழ முடியும் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேதனையோடு ஒரு மகள் வந்திருக்கிறாள், அந்த ஆவியை நான் கடிந்து கொள், இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவியை விலகு என்று கட்டளையிட்ட உடனே அந்த ஆவி விலகினது. அந்த சகோதரி மேடையில் வந்து சொன்னாங்க, இதை வெளியில் சொல்லக்கூட எனக்கு பயம், யார் இதை நம்புவாங்க? என்ன கண்ணு முன்னால் எப்படி பாம்பு தெரியுதுன்னு சொல்கிற நீ? நான் கஷ்டப்பட்டேன், ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், என்னை விட்டு விலகி விட்டது. அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி, பயப்படுத்துகிற ஒரு ஆவி. ஒரு சமயம் நான் மாத்தாண்டத்தில் தங்கியிருந்த ஊழியத்திற்காக எங்களுடைய ட்ரஸ்டி ஒருத்தர் வீட்டில் நான் என் மனைவி தங்கியிருந்தோம். கூட்டத்துக்கு வெளியில் புறப்பட்டோம்.
மாலை நேரம் புறப்படுகிற நேரம் காரில் ஒரு நிறைமாத கர்ப்பிணியை கொண்டு வந்தார்கள். நிறைமாத கர்ப்பிணி காருக்குள்ளே இருக்கிறாங்க. பிரதர் ஜெபிக்கணும், ஒரு போராட்டம் என்று. நான் காருக்கு பக்கத்தில் நடந்து போகிறேன். இந்த ஆவி சத்தமிடுகிறது, என் பக்கத்தில் வராத, இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நான் கொன்று விடுவேன் என்று இந்த ஆவி பேசுது, பயப்படுத்துகிறது. அப்படி இந்த மகள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. கர்ப்பத்தில் குழந்தை செத்துருமோ நீ பயப்படுத்துகிற மாதிரி அந்த ஆவி பேசுது, என்கிட்ட பேசுது, நீ பக்கத்தில் வராத, இந்த குழந்தை கொன்று விடுவேன் என்று. நான் சொன்ன இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன். இந்த மகள் இயேசுவுக்கு சொந்தம், அந்த கற்பத்தின் கனி இயேசுவுக்கு சொந்தம். அது ஆண்டவரால் உண்டான ஆசீர்வாதம். தொடர்னுக்கு அதிகாரம் இல்லை பிசாசை, போ இயேசுவின் நாமத்தில். அவ்வளவுதான், போய்விட்டார். சும்மா பயமுறுத்துவான், நம்மளை பயப்படுத்துறது தான் அவன் கில்லாடி. ஆனால் அவனால் அதுக்கு மேலே ஒன்று செய்ய முடியாது. இயேசு கூட இருந்தால் எந்த மந்திரவாதங்கள் 1000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணினாலும் இயேசு உங்களுக்குள் இருந்து அவங்களை அசைக்க முடியாது. அதனால் இயேசுவுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுங்க. பிசாசின்றி கொண்டு வருகிற பயம் விலகி போகும். ஒரு சகோதரர், சென்னையை சார்ந்த சகோதரர் கப்பலில் வேலை செய்கிறார். கப்பலில் சரக்குகள் கொண்டு போகிறாங்கல்ல, கப்பல் 6 மாதம் கடலில் இருக்கணும். கப்பலில் 6 மாதத்துக்கு அப்புறம் கரை இறங்கி வீட்டுக்கு வருவாங்க. உலகம் முழுவதும் சுற்றி வரும். கல்கத்தாவில் தான் அவருடைய ஹெட் ஆஃபீஸ். அந்த சகோதரர் பாருங்கள், அவர் நல்ல சம்பளம், வசதியாக வாழ்க்கை. 6 மாதம் கடலில் இருப்பார், 6 மாதம் ஊரில் இருப்பார். யாரோ அவர் மேலே பொறாமை கொண்டாங்க. நம்ம நல்லா இருந்தால் சிலருக்கு பிடிக்காது, அவங்கள்ட்ட இனிமையாக பேசுவாங்க, உள்ளத்தில் பொறாமையை வஞ்சகமாக வச்சுருப்பாங்க. யாரோ தங்க பில்லு சொன்னிச்சு, நாள் வேலையை தொலைச்சிடணும்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன நடந்தது, இவர் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய ரூமில் படுக்கலான்னு வந்தால் அப்படியே வரிசை அசுத்த ஆவிகள் நிற்கும், உருவங்கள். அப்படி ஒரு 5-6 வரிசையாக நிற்குமா. நின்றது மாத்திர பேசும், கெட்ட வார்த்தைகளாக அது பேசும். காது கொடுத்து கேட்க முடியாத அசுத்தமான வார்த்தைகளை பேசும். பேசிக்கிட்டே இருக்கும் அந்த வார்த்தைகள். அவர் காதில் விழுந்து கொண்டு தூங்க முடியாது. கண்ணை மூடினாலும் தெரியும், கண்ணை திறந்தாலும் தெரியும். ரொம்ப பல மணி நேரம் அப்புறம் தான் அது போகும். ராத்திரியில் தூங்க முடியல, பல நாட்கள் கஷ்டம். கரைக்கு வந்தார், என்ன செய்கிறதுன்னு பார்த்தா பாரு, ரொம்ப நல்ல பக்தியோடு பல இடங்களுக்கு போய் இதிலிருந்து விடுதலை வேண்டுதல் செய்தார். நடக்கலை. கடைசியில் மந்திரவாதிகளை தேடி போனார். அந்த கப்பலில் போனாலும் சரி, பகலில் வர ஆரம்பித்தது. போய் அவர் என்ஜினியர், பெரிய என்ஜினியர், மெரைன் என்ஜினியர். அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் வரிசையாக நிற்குமா, பேசும். அது அசுத்தமான அருவருப்பான வார்த்தைகளை பேசும். காதில் விழ கேட்க முடியாது, வேலை செய்ய முடியல, தூங்க முடியல, இரவும் பகலும் பாதிப்பும். அதனால் அவர் பார்த்தார், இந்த வேலை செய்ய முடியாது, இனிமே எனக்கு கான்சன்ட்ரேஷன் வர முடியல, பாதிக்குதுன்னு சொல்லி வேலையை விட்டு விடலாம் என்று ராஜினாமா கடிதம் எழுதி கொண்டு எனக்கு வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அவருடைய ஆஃபீஸ், கல்கத்தாவில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போனார். கடிதத்தோடு ரொம்ப துக்கமாக உட்கார்ந்துருந்தார். அப்போ சென்னையிலேருந்து போன இன்னொரு நண்பர் இவர் சோகமாக இருக்கிறத பார்த்தார். இவர் பேசுகிறார், எங்கே இருக்கீங்க பிரதர்? சென்னையில். நானும் சென்னையில் தான். ஏன் துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த வேலையை நான் ராஜினாமா பண்ண வந்திருக்கிறேன். ஏன் இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், இதை வச்சு தான் எங்களோட குடும்பமே வாழுகிறோம், பிறகு எதுக்கு ராஜினாமா பண்ணுறீங்கன்னு உடனே அவர் நிலைமையை சொன்னார். இந்த மாதிரி ஆவிகள் வருது. நீங்கள் பக்தி உள்ளவர் தானே, கடவுள் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நம்புகிற கடவுளை தேடி இருக்கலாம்ல. தேடினேனே, எல்லா இடமும் போனேனே, எல்லாம் செஞ்சு பார்த்தனே, மந்திரவாதம் கூட போய் பணம் செலவு பண்ணி மந்திரவாதி வச்சு செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் அந்த உருவம் மறைய மாட்டேங்குது, இரவும் பகலும் என்னை வாதிக்குது, அதனால் இந்த வேலையை விட்டுலான்னு இருக்கிறேன்னு சொன்னார். இல்லை, அவசரப்படாதுங்க, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். சென்னையில் நீங்கள் போன உடனே அங்கே ராயபுரம் ஒரு இடம் இருக்கிறாரு. அங்கே மாரநாதான்னு ஒரு சர்ச் இருக்கிறாரு, மாதா கோயில் பக்கத்தில். அங்கே ஜேம்ஸ் பால்ரஜின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஜெபம் பண்ணுவார். நீங்கள் போய் அவரை சந்திங்க, இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு முடிவு கிடைக்கும். அப்படியா, எனக்கு முடிவு கிடைச்சிருமா? அவருக்கு என்ன கிறிஸ்தவ மந்திரவாதியா? மந்திரவாதிலாம் இல்லை, பிரார்த்தனை பண்ணுவார். நீங்கள் போங்க. சொன்ன உடனே ஏதாவது பணம் கொடுக்கணுமா, ஏதாவது ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் சும்மா போங்கன்னு சொன்னார். சரி என்று அந்த சகோதரர் அந்த ஜேம்ஸ் பால்ராஜ் என்ற தெய்வ மனிதரை போய் சந்தித்தார். அவர் எனக்கு நல்ல தெரிந்த நல்ல ஒரு தெய்வ மனிதர். அவங்கள்ட்ட போய் சந்தித்த போது அவங்க சொன்னாங்க, இயேசுடைய வல்லமை, அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்த பிசாசின் வல்லமை அழித்து விட்டார்.
இயேசுக்கு முன்னால் எந்த மந்திரவாதமும் நிற்க முடியாது, எந்த ஆவிகளும் நிற்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு நான் ஏதாவது இயேசு காணி கொடுக்கணுமா? ஒன்றும் வேண்டாம். இந்த விடுதலை இலவசம். இயேசு யார்ட்டையும் காணிக்கு வாங்கி கொண்டு விடுதலை கொடுக்கிறவர் அல்ல. அப்போ என்ன செய்யணும்? இயேசுவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். இயேசு எங்கேயும் ஆண்டவர் உங்களை மதம் மாற சொல்லலை. உங்களுடைய உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்க. அவர் உள்ளத்தில் வந்துட்டால் பிசாசு உங்கள் பக்கத்தில் வர முடியாது. அப்போ தன் வாழ்க்கையை அவர் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா. இனிமேல் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வந்தால் இயேசுவுக்கு நான் சொந்தமாயிட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார், சாத்தானே இனி என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இயேசுவின் நாமத்தினால நீ ஓடிப்போன்னு சொல்லுங்கள், என்ன நடக்குது நீ பாருங்கள், இயேசுவின் ரத்தத்தை உன் மேலே தெளிச்சிருவேன், ஓடிப்போ அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு போனார். அதே மாதிரி ராத்திரில் அந்த ஆவிகள் வரிசையாக வந்து நின்றுச்சான். வரிசையாக வந்து கீவில் நின்று பேச ஆரம்பித்த உடனே, இப்போ நான் இயேசுவுக்கு சொந்தம், இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறாரு, நீ என்னை பயப்படுத்த முடியாது, இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ, இல்லாட்டா இயேசுவின் ரத்தத்தை மேலே தெளிச்சிருவோம், போ இயேசுவின் நாமத்தினால. என்ன பாருங்க, வந்த வேகத்தில் போச்சு, அதோட முடிந்தது, திருப்பி வரவே இல்லை. பூரண விடுதலை. எனக்கு அன்பா, இதுதான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் இயேசு வந்தார். யாரையும் மதம் மாற்ற வரவில்லை, யாரையும் அடிமைப்படுத்த வரவில்லை. இனி வந்து மாதம் வந்து எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு அதை செஞ்சாதான் அப்படின்னு அடிமைப்படுத்த இயேசு வரவில்லை. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் உனக்கு தகப்பனாக இருந்து உன்னை பாதுகாத்து நடத்துவேன். அதுக்கு தான் இயேசு வந்தார். நம்முடைய தகப்பனாய், சிநேகிதனாய், தாயாய், நமக்கு எல்லாமாய் இருந்த நம்மை நடத்துகிற பயத்தை முற்றிலும் மாற்றி விடுவார். இயேசு கூட இருந்தால் பாருங்களேன், பயப்படுகிற சூழ்நிலை இருக்கும், உள்ளத்தில் பயம் இருக்காது. எப்பவுமே நீங்கள் தைரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நம்ம பயப்படுத்துகிற மாதிரி பிசாசு பல காரியத்தை செஞ்சாலும் உள்ளத்துக்குள்ளே பயம் வராது. இயேசு சொல்வார், பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, உன் பக்கத்தில் இருக்கிற, உன் கூட இருக்கிற. பயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். நீங்கள் அதை உணர முடியும். இட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஆல்மைட்டி காட். ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான அனுபவம். இந்த இயேசுவை சொந்தமாக்கி கொள்ளுங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். பயத்திலே கொடூரமானது மரண பயம்தான். எபிரேயர் 2:14-15 வாசிக்கும் போது, இந்த ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இயேசு பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அதனால் இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொன்னாலே பிசாசு நடுங்கும், பிசாசு பயப்படுவான். உன்னுடைய உள்ளத்தில் இயேசு இருந்தாதான் அந்த நாமத்தை சொல்லும்போது பயப்படுவான். இன்றைக்கு அந்த இயேசு சொல்லுகிறார், என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் மகனே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? இப்போ அந்த இயேசுவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நமக்கு இந்த பயத்தில் இந்த விடுதலை கொடுக்க, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய எல்லா மீறுதல்களை சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்தி நமக்காய் மறித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். வாலிப நாட்களின் பாவம், கடந்த கால பாவம், ஜென்ம பாவங்கள், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய பாவத்தினால் உண்டான சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு உண்டு. அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போ என்ன செய்ய போகிறோம்? நான் முதலாவது இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவம் என்கிற பயத்திலிருந்து விடுதலை வேணும், ஒரு நிம்மதி சமாதான உள்ளத்தில் வேண்டும். அதற்காக முதலாவது ஜெபம். ரெண்டாவது வியாதியிலிருந்து நீங்கள் சுகம் பெற. மூன்றாவது பிசாசின் கட்டுகள் மந்திரவாதத்திலிருந்து விடுதலை பெற. நான்காவது உங்களுடைய ஆசீர்வாதம். இந்த 4 காரியங்களுக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க இப்பொழுது நாம் எழுந்து நிற்கலாம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்காலில் நின்று அது இயேசுக்கு முன்பாய் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம். முழங்கால் படியிட்டு கொள்ளலாம். முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். 2 முடியாதவங்க உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுன்ற பெயரை சொல்லி ஜெபிக்கணும். முதலாவது உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பாவ பயத்திலிருந்து ஒரு விடுதலை.
ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஜெபிக்க போகிறீங்க. உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்களுடைய கண்களை மூடி, எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி, இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் வாலிப நாட்களின் பாவம், கடந்த நாட்களில் நான் செய்த பாவம், என் வாலிப நாட்களில் நிறைய பாவம் செய்துட்டேன். ஏதோ ஒரு பாவம், மதுபானம், போதை வஸ்துகள், ஏதோ ஒரு கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, பெருமை, பொறாமை, எரிச்சல், ஏதோ ஒரு பாவம். உங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய மனைவி பாதிக்கப்பட்டாங்க, கணவர் பாதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, லஞ்சம் வாங்கிட்டேனே, துன்மார்க்கமாக நடந்துட்டேனே, உங்களுடைய மனசாட்சி வாதிக்கலாம். இயேசு உங்களை மன்னித்து சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்க என் பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவத்தை குறைத்த பயம் என் உள்ளத்தை விட்டு விலகணும். அப்படி விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே எனக்காக சிலுவையில் நீங்கள் மறித்தீங்க, உங்கள் இரத்தத்தினால என் உள்ளத்தை கழுவி சுத்திகரிங்க, என் இருதயத்தில் இருக்கிற பாவ கரைகளெல்லாம் நீங்கட்டும், பெருமை, பொறாமை, இச்சைகள், எல்லா பாவ கரைகளும் என் இருதயத்தை விட்டு மாறட்டும். உங்கள் இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. நான் பாவம் செய்ததுனால என் மனசாட்சி வாதிக்குது, நிம்மதி இல்லை, எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சிருங்க, எனக்காக சிலுவையிலே மறித்தீங்களே, இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்க, உங்கள் இரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இது தகப்பனே, இதோ இருதயத்தில் கை வைத்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த சகோதரனை பாருங்க, சகோதரியை பாருங்க, இந்த வாலிப தம்பி, இந்த வாலிப மகளை பாருங்க, இந்த குட்டி பிள்ளைகளை பாருங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் எனக்கு உங்கள் கூட நடக்கணும், உங்கள் கூட பேசணும், எனக்கு நீங்கள் தகப்பனாக இருக்கணும், எனக்கு தாயாக இருக்கணும், எனக்கு சிநேகிதனாக இருக்கணும், என் பயம்லாம் என் உள்ளத்தை விட்டு விலகணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் இருதயத்தில் வாங்க, எனக்குள்ள தங்கி இருங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. நீ பாரத்தோடு உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்க, அவங்களுடைய உள்ளத்தில் அவங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும். நீங்கள் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த பயத்தை முற்றிலுமாக மாற்றுங்க. பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், இதுவரை செய்த பாவங்கள் முற்றிலும் விலகட்டும், மதுபான பழக்கம் விலகட்டும், அந்த சூதாடுகிற பழக்கம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், கண்களின் இச்சைகள், மாமிச இச்சைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், பாவ அடிமைத்தனம் மாறட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் இந்த பயத்தில் இந்த விடுதலை, இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், புது இருதயம் உண்டாகட்டும். இனி பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படியே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை மன்னித்ததற்காக, என்னை சுத்திகரித்ததற்காய், இந்த பாவ பயம் என்னை விட்டு விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம். பாவ பழக்கங்கள் மாறிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கவனிங்க, உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்தில் வாருன்னு ஜெபிச்சு அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ ஆண்டோட ரத்தம் உடைய இருதயத்தை கழுவி இருக்குது. நீங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னிச்சிட்டீங்க, என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் உண்டாகும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீங்க, ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அடுத்து வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் சுக வேணும்னா கண்ணில் அப்படி கை வைங்க. காதில் பிரச்சனை இருக்குன்னா காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு சொல்லுங்கள். அல்லது இருதயத்தில் சுக வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. கட்டிகள் எங்கே இருக்குது, கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, எந்த இடத்துல கட்டி இருக்கிறதோ அந்த இடத்துல வலது கை வைத்து கொள்ளுங்க.
வியாதிப்பட்ட இடத்துல, லங்ஸில், உங்களுடைய லிவரில், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அல்லது கிட்னியில் அந்த இடத்துல கை வைங்க. கர்ப்பப்பையில் அங்கே கை வைத்து கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ளவங்க உதவி செய்யுங்க. யாராவது வியாதிப்பட்டு அவங்க சுகத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு அவங்க மேலே கை வைங்க. ஆண்டவரே இவங்களை தொடுங்க, என் குழந்தையை தொடுங்க, இந்த சகோதரனை தொடுங்க, இந்த சகோதரை தொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஏவினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க எண்ணெய் பூசி அவங்களுக்காக இப்போ ஜெபிக்கலாம். இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறது. நோயின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு கண்களிலே தேவன் அற்புதம் செய்ய போகிறார். குருட்டு கண்கள் திறக்கப்பட போகிறது. கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் மாற போகிறது. காதுகள், சில செவிட்டு காதுகளோட காதில் பிரச்சனை, வலிகள், காதில் இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறவங்க விரல் வைத்து ஜெபிங்க, அற்புதம் நடக்க போகிறது. கட்டி உள்ள இடத்துல கை வைங்க. அநேகருடைய கட்டிகளை தேவன், அது கேன்சர் கட்டியாக இருக்கலாம், தைராய்டு கட்டியாக இருக்கலாம், அது சாதாரண கட்டி, உங்களுடைய கர்ப்பப்பையில் கட்டியாக இருக்கலாம், கை வைங்க. இப்போ அது மறைந்து போகும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. அவருடைய தள்ளும்புள்ள கரம் தொடுவதை உணர்வீங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீங்கள் சொல்ல 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 ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்ற கட்டி மறைந்து போகட்டும், இயேசுவே என் கண்களிலே சுகம், இயேசுவே என் காதிலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவே என் இருதயத்தை தொடும். நீங்க ஜெபிக்க வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. அவருடைய தொடுதலை சிலர் உணர்கிறீர்கள். ஒரு மின்சாரத்தை போல் ஆண்டவருடைய வல்லமை சிலருக்குள் இறங்குவதை உணர்கிறீர்கள். அக்னியாக ஒரு நெருப்பை போல் ஆண்டவருடைய வல்லமை சிலருக்குள் இறங்குகிறது. இப்போ இயேசுவை என்னை தொடும், இயேசுவை என்னை குணமாக்கும், எனக்கு ஒரு அற்புத சுகம் தாரும், என் கணவருக்கு சுகம் தாரும், என் மனைவிக்கு சுகம் தாரும், என் குழந்தைகளுக்கு விடுதலை சுகம் தாரும் என்று ஜெபிக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே இயேசு அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், நீ அல்ல, என் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மக்கள் கோப்படுகிறார்கள், யார் யார் என் நாமத்தை சொல்லி கோப்படுகிறார்களோ நான் இப்பொழுது அற்புதம் செய்கிறேன் அவர்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால என்னுடைய ஜெபத்திற்காக அவர் காத்திருக்கவில்லை. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இப்பொழுது அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு இறங்குகிறது. சுசிலா, உங்களுடைய முழு பெயர் சுசிலா பாய் என்பது. இயேசுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. சுசிலா பாய், ஆண்டவருடைய வல்லமை தலை முதல் கால் வரை பாய்ந்து வருகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்க கண்ணிலேயும் பிரச்சனை, காதிலேயும் பிரச்சனை, ரெண்டு இடத்திலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கு. கண்களிலே பூரண சுகம், உங்களுடைய காதுக்குள் இருக்கிற வலிகளும் வேதனைகளும் மறைந்து உங்களுடைய காது தெளிவாய் கேட்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுசிலா பாய் விடுதலை சுகத்தை பெற்றுக் கொள்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சகோதரி பிரேமா, ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. பிரேமா, கர்ப்பப்பையில் கட்டியோடு ஜெபிக்கிற பிரேமா, கர்ப்பப்பையில் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களே என்று பயந்து ஜெபிக்கிற பிரேமா, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கர்ப்பப்பையில் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டி மறைகிறது. நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. அடுத்த முறை டாக்டர்கள் பரிசோதிக்கும் பொழுது உங்களுக்கு கட்டி இல்லை என்று சொல்லுவதை நீங்கள் கேட்பீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு குணமாக்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதியுங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி, உமக்கு நன்றி. பேள் என்கிற ஒரு வாலிப மகள், உன்னுடைய பெயர் பேள், முத்து என்ற பேள் என்ற அழகான பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. உன் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மகளே. இந்த வாலிப வயதில் என் கண்ணில் இந்த பாதிப்பு, கண்ணில் உள்ள நரம்பு பாதித்து விட்டது என்று சொல்லுகிறார்களே, நீ ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று கலங்குகிறாய். இயேசுவின் நாமத்தில் இந்த நரம்பு சுகம் அடைகிறது. தெளிவான பார்வை இப்பொழுது உண்டாகிறது. இயேசு அநேகருடைய கண்களை தொடுகிறார். அநேகருடைய கண்கள் இப்பொழுது தெளிவடைகிறது. இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்களில் உள்ள சதைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்களிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் சுகம் அடையட்டும். இப்பொழுது தெளிவான பார்வை உண்டாகட்டும். மாலை கண் வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிற
மகளே, இயேசுடைய வல்லமை உன் கண்ணுக்குள் இறங்குகிறது. மாலை நேரம் வந்துவிட்டாலே கண் பார்வை போய்விடுகிறது. இப்பொழுது இயேசுடைய வல்லமை உன் கண்களை தொடுகிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிங்க. ஜெபிக்க ஜெபிக்க அநேகருக்கு விடுதலை இன்றைக்கு அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தின் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி. நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரி, உங்களுக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டு விட்டது. ஒரு கண்ணில் பார்வை முற்றிலும் போய்விட்டது. அடுத்த கண்ணும் பாதித்து விடும் என்று மருத்துவர்கள் சொன்னதுனால பயத்தோடு நான் குருடாகி விடுவேன் என்று கலங்கி ஜெபிக்கிறீங்க சகோதரி. அந்த கண்ணுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த கண், பாதிக்கப்பட்ட கண் சுகம் அடைகிறது. அடுத்த கண்ணில் பாதிப்பு வராது, பயப்படாதுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கண்களுக்குள்ளே அற்புத சுகம் உண்டாகிறது. குருட்டு கண்களிலே இயேசுவின் நாமத்தில் பார்வை வருவதாக. இழந்து போன பார்வை திரும்ப வருவதாக. கண்களில் உள்ள வலிகள் வேதனைகள் மறையட்டும். கண்களில் அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. தேங்க்யூ லார்ட். காதுகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். செவிட்டு ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செவிட்டு ஆவிகள் வெளியேறுவதாக. இப்பொழுது இந்த காதுகளுக்குள்ளே சத்தம் தெளிவாய் கேட்கட்டும். அந்த செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஊமையும் செவிடுமான ஆவிகள் விலகட்டும். நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். தெளிவாய் பேசும்படி இப்பொழுது நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஊமையும் செவிடமான ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்டவர்கள் சுகம் அடையட்டும். அநேகர் சுகம் அடைகிறீர்கள். ஆண்டவர் உடைய காதுகளை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் தொடுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரை யார் யார் இயேசுவே என் சரீரத்தில் கட்டிகளை மறைய பண்ணும், இந்த கட்டிகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறார்கள், அவளை தொடும். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறையட்டும். தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அவைகள் இழந்தறியாமல் போவதாக. ஆண்டவர் அதை பிடுங்கி எறிந்து போடும். அந்த மகளுடைய மார்பில் இருக்கிற கட்டியை பிடுங்கி எறிந்து போடும். அவருடைய வயிற்றில் இருக்கிற கட்டியை பிடுங்கி எறிந்து போடுவீராக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி எடுக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கழுத்தில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை அநேகரை தொடுகிறது. கட்டிகள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் அது மறைகிறது. இயேசுடைய வல்லமை உங்களை தொட்டு குணமாக்குகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி, என்னை குணமாக்குகிறது நன்றி என்று சொல்லுங்க. தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். தலையிலே காணப்படுகிற வலிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தலையிலே அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி சுகம் உண்டாகி கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. லட்சுமி, உங்களுடைய தலைக்குள்ளே ஒரு குடைச்சல், உங்களுடைய தலைக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுவதை போல ஒரு உணர்வு, உங்களுடைய தலைக்குள்ளே ஒரு பாரம், உங்களால் தூங்க முடியல, இருக்க முடியல, வேதனை. லட்சுமி, ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உங்களுடைய தலை பகுதிக்குள் இறங்குகிறது. அந்த வியாதி வேதனை கொண்டு வந்த பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷம் உடைய தலைக்குள் இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு அற்புதமான விடுதலை. இனி நிம்மதியாய் நீங்கள் தூங்கலாம். இந்த நாள் முதல் மாற்றத்தை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க தொடுங்க. எல்லா எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும். ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள், ஆர்த்ரைட்டிஸ் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்க தொடுங்க ஆண்டவரே. கைகள் கால்களுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். பயன்படுத்த முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடப்பார்களாக. அந்த வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையில் இருக்கிற சகோதரனை எழும்பி நடங்கள் இயேசுவின் நாமத்தினால். உடைய கால்கள் பலன் கொள்ளுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கால்களுக்குள் இறங்குகிறது. அந்த முழங்கால் பாதிக்கப்பட்ட படுக்கையில் இருந்து கொண்டு ஜெபிக்கிற சகோதரனை எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். அது புது கால்களாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை. கால்களிலே சுகம், எலும்புகளில் அற்புத சுகம் உண்டாகட்டும். ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் மாறட்டும். முதுகு தண்டில் இருக்கிற வலிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாவதாக. அந்த எலும்பு வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை தொடுகிறது
தொடுகிறதற்காக நன்றி. தலைமுதல் கால் வரை வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கால் வீக்கத்தோட, கால் வீங்கி இருக்கிறது, அந்த வீக்கத்தோட ஜெபிக்கிற சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கால்களுக்குள் இப்பொழுது இறங்குகிறது. இயேசுடைய வல்லமை. சரோஜா, உங்களுடைய கால் தான் வீங்கி இருக்கிறது. சரோஜா, உங்களுடைய கால் ரெண்டும் வீங்கி இருக்கிறது. நிற்க கூட பலன் இல்லாமல் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை கால்களுக்குள் இறங்குகிற அந்த கால்கள் நார்மலாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு நன்றி. என் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பத்மா, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. உங்களுடைய முழு பெயர் பத்மா ராமச்சந்திரன். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விடுதலை செய்கிறது. இயேசுவே என்று கூப்பிட்டதனால தொட்டு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களையும் மாற்றுகிறார். உங்களுடைய மனதில் இருக்கிற பயத்தில் இருந்தும் இயேசு விடுதலை தருகிறார். இன்று முதல் உங்களுடைய பலவீனங்கள் நீங்கி புது பலனை சரீரத்தில் உணருவீர்கள். ஒரு பயப்படுத்துகிற ஆவி உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது, அது உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பத்மா ராமச்சந்திரன், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமை கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. மிஸ்டர் அன்பழகன், ஆண்டவருடைய கரமுகளை தொடுகிறது. அன்பழகன் சரும நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த ஊரல் வியாதி பல வருடமாய் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, இது ஒரு வாதை, நரக வேதனை நான் அனுபவிக்கிறேன் என்று கலங்குகிறீர்கள். உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தபடியால் இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் விடுதலை தருகிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தலைமுதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பொல்லாத வியாதிகள், மரண வியாதிகள் மாறட்டும். மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும். மரண ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. உமக்கு நன்றி. பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். பிரசாந்த், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. பிரசாந்த், இயேசுடைய வல்லமை உங்களுக்குள் பலமாய் இறங்குகிறது. உங்களுடைய எலும்பு மண்டலங்களை ஆண்டவர் தொடுகிறார். எலும்பிலே காணப்படுகிற வலிகளினாலே முடக்கப்பட்ட ஒரு வேதனையோடு வாழ்கிறீர்கள். முக்கியமாய் கழுத்து எலும்பு, முதுகை எலும்பு இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைகிறது. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுடைய தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட். பிரசாந்தி என்று சொன்னவுடன் பிரசாந்தி என்கிற ஒரு சகோதரி, ஆண்டவர் என்னைத்தான் சொல்லுகிறாரோ என்று எண்ணுகிறீர்கள். உங்களுடைய பெயர் பிரசாந்தி. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கர்ப்பப்பைக்குள் இறங்குகிறது. அதில் காணப்படுகிற பிரச்சனை மாறுகிறது. அந்த நரக வேதனையிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரை துதியுங்கள். வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொட்டு விடுதலை தருகிறதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் அநேகருக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறது. பாத்திமா, ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. பாத்திமா, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இன்றைக்கு உங்களுக்கு பூரண விடுதலை. மரண பயம் மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஜோஸ்பின், ஜோஸ்பின் என்கிற ஒரு மகள், உங்களுடைய கண்ணில் உள்ள பிரச்சனையும் உங்களுடைய எலும்புகளில் இருக்கிற பிரச்சனையும் மாறுகிறது. ஐயோ, நான் பல வியாதிகளை கஷ்டப்படுகிறேனே என்று வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. ஜோஸ்பின், ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விடுதலை செய்கிறது. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது தெய்வ சிகாமணி, இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களை தொடுகிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்தவுடைய வழிகளில் நடக்கிறவர்கள். எனக்கு ஏன் இந்த வியாதி என்று கலங்குகிறீர்கள்? உங்களுக்கு விரோதமாக எழும்பின ஒரு பொல்லாத ஆவி உங்களுடைய
சரீரத்தை பலவீனப்படுத்த இந்த நோயை கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறது. உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிறது. உங்களுடைய ஜீரண உறுப்பை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இன்றைக்கு இந்த பிரச்சனை மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றி. அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் இப்பொழுது சுகமாகிறீர்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி. சகல வியாதிகளை மாறட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பூரண விடுதலை. அப்படியே வலதுகர முயற்சி. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய்த்தரன் என்னை தொட்டதற்காய் நன்றி. குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எழும்பின் நடங்க இயேசுவின் நாமத்தில். கைகளை பயன்படுத்துங்க. பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட சகோதரி, நீங்க சுகமானீர்கள் இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ததுனால தேவன் மன்னித்து குணமாக்குகிறார். சகோதரி எழும்பி நடங்க. ஆண்டவருடைய வல்லமை அந்த பக்கவாத நோயை மாற்றினரு. ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்டு நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. உமக்கு நன்றி. அடுத்து அசுத்த ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மந்திர பில்லிசோனிய வல்லமை அழிக்கப்பட ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்டவர்கள் அப்படியே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு கேளுங்க. பயத்தின் ஆவி விலகட்டும். பில்லிசோனிய வல்லமை மந்திர வல்லமை அழியட்டும். இன்றைக்கு எனக்கு விடுதலை தாருன்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு. இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். பொல்லாத மந்திரவாத பில்லிசோனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. மந்திரவாதத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், பில்லிசோனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், இந்த மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், தூங்க விடாதபடி கலங்க பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தின் பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள், மந்திர கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும். வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி. விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பொல்லாத ஆவிகள் அலறிக்கொண்டு சிலரை விட்டு வெளியேறுகிறது. சிலர் கீழே சரிந்து விழுகிறீர்கள். பயப்படாதங்க, பயப்படாதங்க. குடும்பத்தார் பயப்படாதங்க. ஆவிகள் வெளியேறுகிறது. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ராஜன், ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறபடினால் பொல்லாத ஆவி உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகுகிறது. ராஜன், இயேசுடைய வல்லமை தொட்டு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறது. பட்டு ராஜன், உங்களுடைய முழு பெயர் பட்டு ராஜன். ஆண்டவருடைய வல்லமை தொட்டு உங்களுடைய குடும்பத்தை விடுதலை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. நேசராஜ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விடுதலை செய்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் பல இந்த அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு பயத்தினால் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் வீட்டுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர வல்லமை அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் விடுதலை. இன்று முதல் நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. அதிர்ஷ்டலட்சுமி, உங்களுடைய முழு பெயர் அதிர்ஷ்டலட்சுமி. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கூட உங்களை கூப்பிடுவார்கள். நீங்கள் அதிர்ஷ்டம் பேரு தான் சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை என்று கலங்க நிற்கிறீர்கள். இயேசுடைய வல்லமை உங்களுக்கு பாய்ந்து வருகிறது. உங்களுடைய சரீரத்தை வாதித்து கொண்டிருக்கிற, இரவு தூங்க விடாதபடி உங்களை பயப்படுத்துகிற பொல்லாத ஆவி விலகுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. பில்லிசோனிய கட்டுகள் அறுக்கப்பட்டு உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாத நன்மைகளை இன்று முதல் காண்பீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி. பொல்லாத ஆவியினுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. மந்திர வல்லமை அழிகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் உதிப்பதாக. சத்துருடைய கிரியைகள் அழிவதாக. ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான விடுதலைக்காக நன்றி. சுகத்திற்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்க போகிறேன். இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. கடன் பிரச்சனை மாறணும். திருமண காரியம் வாய்க்கணும். கற்பத்தின் கனி உண்டாகணும். ஆண்ட பெண்கள் அப்படியே கர்ப்ப
பித்தப்பையில் கை வைத்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க, அல்லது இருதயத்தில் கை வைத்து உங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், திருமண காரியம் வாய்க்கணும், குழந்தை செல்வம் உண்டாகணும், ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தரணும், தடைகள் மாறணும், ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன அற்புதத்தை கேட்கிறார்களோ அந்த அற்புதம் நடப்பதாக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக, ஒரு வழி திறக்கப்படுவதாக, வேலைக்கான வாசல் திறக்கப்படட்டும், பிசினஸுக்கான வழி திறக்கப்படட்டும், நஷ்டமடைந்த இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வீராக, அவருடைய வழக்குகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி கொடுப்பீராக, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குழந்தை செல்வம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியத்திற்காக சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அருளும், அற்புதங்கள் நடப்பதாக. ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். அப்படியே கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு அற்புதம் செய்ததற்காய் நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்க ஜெப குறிப்புகள் நீங்கள் அனுப்பின அத்தனை ஜெப குறிப்புகள் இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. இவைகளை வைத்து இப்ப ஜெபிக்க போகிற ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகள், தகப்பனை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த நேரத்தில் ஜெபிக்க அனுப்பின அத்தனை ஜெப குறிப்புகளையும் உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடப்பதாக. விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. நீ தொட்டதற்காய், அற்புதம் செய்துவிட்டதற்காய் நன்றி, நன்றி.